அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்களை பத்தியும் இஸ்லாத்தை பத்தியும் உங்க எல்லோருக்கும் தெரியும். ஆங்காங்கே உலகத்துல எங்க போனாலும் ஒரு இஸ்லாமியனை பத்தி அல்லாது இஸ்லாமிய சமூகத்தை பத்தி தீண்டி அதன் மூலமாக அந்த சமூகத்தையே நசுக்குற ஏதாவது ஒரு சம்பவம் நாளுக்கு நாள் உலகத்துல எங்கேயாவது நடந்துட்டு வாரதை நாங்க பார்த்தான் இருக்கிறோம். இது இஸ்லாத்தின் மீது கொண்ட அபகிருத்தியின் காரணமாக இஸ்லாத்தின் மீதும் அந்த சமூகத்தின் மீதும் நல்ல வாழ்க்கையின் மீது கைவிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் என்று நாங்கள் சொல்றோம். இருந்தாலும் நபிகள் நாயகத்துடைய போதனை அடிப்படையில் நாங்கள் அநியாயம் செய்வர்களோடு நாங்கள் உதவி செய்யுங்கள், அவர்களோடு நன்றாக பழகி கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவர்களோடு நாங்கள் மிகவும் பொறுமையாக நாங்கள் எல்லோர்களுடன் எங்களுடைய மக்களுக்கும் நாங்கள் பொறுமையின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றோம். அண்மையில உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அதாவது முஸ்லிம் அல்லாத சகோதரருடைய காணிகளை அபகரிக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதாவது நம்ம எல்லோருக்கும் தெரியும், நம்ம நாட்டை பொறுத்த வரையில, நம்ம இலங்கையை பொறுத்த வரையில முஸ்லிம்களுடைய சனத்தொகை கூடுதலாக இருந்தாலும் அவர்கள் வசிக்கின்ற இடம் மிகவும் கம்மியாக, மிகவும் பற்றாக்குறையாக காணப்படுகிறது. உதாரணமாக இலங்கை தேசத்தின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள, அதாவது காத்தான்குடி பிரதேசமானது கிட்டத்தட்ட 50,000 மக்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் வாழ்கின்ற நிலப்பரப்பு எப்படி என்று சொன்னா 4 கிலோமீட்டருக்குள்ளதான் இவங்களுடைய மொத்த சனத்தொகை 50,000 மக்களும் வாழ்கிறார்கள். நல்லா பாருங்க, அவங்க இடத்துல முஸ்லீம்கள் நமக்கு தெரியும், முஸ்லீம்கள் வியாபாரத்துல நல்ல முறையில் அவர்கள் பிசினஸ் செஞ்சு உழைக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. அவர்கள்ட்ட பணம் இருக்கிறது. ஹலாலான சம்பாத்தின் மூலமாக மிக கூடுதலான பண வசதி அவர்கள் இருக்கிறதால அவங்களிடத்துல காணி பற்றாக்குறை காணப்படுகிறது. ஆகவே காணி எவ்வளவு விலை கொடுத்தாவது காணி வாங்கணும் நிலைப்பாடு அவங்கள்ட்ட இருக்கு. அந்த அடிப்படையில காத்தாங்குடியில அந்த மக்கள், அந்த பிள்ளைகளுக்கு காணிகள் வாங்கணும், அதில் வீடு கட்டணும்ங்கிறதுக்காக முஸ்லிம் அல்லாத அவர்களுடைய காணிக்கு அவர்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற முஸ்லிம் அல்லாத சகோதரர்களிடம் சென்று எவ்வளவு கொடுத்தாலும் அந்த காணியை வாங்குறாங்க. இப்படி வாங்கி 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 காத்தாங்குடி அங்கால் அப்படியோ 6,000 கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து சிலர், ஆனா தமிழ் மக்களும் என்னன்னா, சில வறுமையில் உள்ள தமிழ் மக்களும் இவ்வாறு அவங்களோட மக்களுக்கு கொடுத்தா இப்படி பணம் இந்த அளவு தரமாட்டாங்கன்னு சொல்லி முஸ்லிம் மக்களுக்கு கொடுத்தா நம்ம நிறைய பணம் தருவாங்க, அதன் மூலமாக நமக்கும் நம்மளோட கஷ்டத்தை போக்காட்டலாம்னு சொல்லி அவங்களும் அதை விற்கிறாங்க. ரெண்டு தரப்புலே ஒரு பிழையும் இல்லை. நியாயமான முறையில கொடுக்கல் வாங்கல் மூலமாக அந்த காணி விற்கப்படுகிறது, காணி வாங்கப்படுகிறது. ஆனா வெளியில இருந்து என்ன பார்க்காங்கன்னு சொன்னா, ஒரு சில கயவர்கள் முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்களுடைய காணியை அபகரிக்கிறார்கள், சூறையாடுகிறார்கள், இவர்கள் இந்த நாட்டுல எல்லாத்தையும் பிடிச்சு போட்டுருவாங்க, இவங்க வித்தியாசமானவங்கன்னு சொல்லி இந்த நாட்டு மக்கள், பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம் தான் காணப்படுகிறது. அதே போல அக்கரப்பத்துல நாங்கள் அண்மையில ஒரு மீட்டிங் ஒன்றுக்கு போனோம். அந்த மீட்டிங்ல கூட முஸ்லிம் அல்லாத சகோதரர் ஒரு மத தலைவர் அந்த மீட்டிங்கில் போலீசார் இருந்தார்கள், பலர் இருந்தார்கள், துறை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். பலமான கேள்வி கேட்டார்கள். முஸ்லிம் சமூகம், உங்களுடைய முஸ்லிம் சமூகத்தவர்கள் எங்களுடைய காணிகளை அபகரிக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் நான் கடுமையாக வாதாடினேன். அபகரிப்பு என்பது உங்களுடைய சமூகம் வித்து, ஹலாலான முறையில வித்து, சட்ட ரீதியாக நீங்க வித்து அந்த முஸ்லிம் சமூகம் வாங்கும் என்று சொன்னா நீங்க இப்படி அபகரிக்கிற விஷயத்த நீங்க பேச இல்லாதல்ல நான் பேசியிருந்தேன். ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னச்சுன்னா, இல்ல நீங்க எப்படித்தானே எங்களோட கல்ச்சர் பாதிக்கப்படுது, எங்களோட ஊருக்கு நீங்க காணி வாங்கத்தால எங்களுடைய கலை கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் பாதிக்கப்படுது எல்லாம் திருப்பி போட்டாரு. நான் சொன்னேன்னு சொன்னா, அந்த ஐயாவோட நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கலை கலாச்சாரம், உங்களுடைய பண்பாடு முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த காணியை விற்கிறதால பாதிப்படையும் என்று சொன்னா உங்களோட சமூகத்துல நீங்க சொல்லுங்க, இந்த காணியை நீங்க முஸ்லிம் மக்களுக்கு விற்காதீங்கன்றத நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க உங்களோட சமூகம் உங்களோட கதையை கேட்காம காணியை வித்துட்டு, ஆனா இங்க முஸ்லிம் சமூகம் எங்களோட காணியை அபகரிக்குதுன்றதெல்லாம் நீங்க பேச வேணாட்டு நான் தெளிவான வணக்கம் கொடுத்திருந்தேன். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க தெளிவா விளங்கணும். அதுக்காக நான் முஸ்லிம் சமூகம் 100% சுத்தம் என்றோ அல்லது தமிழ் மக்கள் மோசமானவங்க அல்ல தமிழ் மக்கள் 100% நல்லம் என்றோ முஸ்லிம் சமூகம் பிள்ளை என்று நான் சொல்லவில்லை. நியாயமான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயத்தின் பக்கம் எந்த ஒரு தீர்ப்பை நீங்கள் வழங்குங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். நாங்கள் களத்தில் போய் பார்க்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய சந்தேகத்துக்கான தெளிவை எங்களால கொடுக்க முடிகிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ் உறவுகளே, முஸ்லிம் உறவுகளே,
நடக்கிற சம்பவத்தை நாங்கள் திரிவுபடுத்தி நாங்கள் ஒரு சமூகத்தில் அப்படியே ஒட்டுமொத்த பழியையும் போடக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு.